வணக்கம் நேர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல ப்ராடக்ட் காஸ்டிங்னா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, ப்ராடக்ட் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். What is product costing? Product costing is a process to derive the total cost incurred to manufacture a product. மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் காஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் தான் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத அங்கே டிட்டர்மின் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட் காஸ்டிங் அப்படிங்கிற டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் நவடேஸ் ஈவன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸுமே இப்போ வந்து காஸ்டிங் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கோ எவ்வளோ செலவாகுது அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ராடக்ட் காஸ்டிங். ப்ராடக்ட் காஸ்டிங்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் த ஆர்கனைசேஷன் ஆன் த ஃபாலோயிங். அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் காஸ்டிங் நம்ம வேஸ்டேஜஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்எஃபிஷியன்சிஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் உண்டான இன்வென்ட்ரிஸை நம்ம வந்து எஃபெக்டிவாக வேல்யூவேஷன் பண்ணலாம் அல்லது அக்யூரேட்டாக வந்துட்டு வேல்யூவேட் பண்ண முடியும். தென் மேனேஜ்மெண்ட்டுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கு இந்த ப்ராடக்ட் காஸ்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ என்னென்ன காம்பனண்ட்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் விச் இஸ் த ப்ரைமரி காம்பனண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் தென் பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட், பவர் காஸ்ட், ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் காஸ்ட், ஃப்ரைட் இன்வர்ட் ஆன் த மெட்டீரியல்ஸ், தென் லேபர் காஸ்ட், அது அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ். மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ்னால் இன்டைரக்ட் மெட்டீரியல் அதாவது லூப்ரிகண்ட், கிளீனிங் சப்ளைஸ், இன்டைரக்ட் லேபர் அதாவது சூப்பர்வைசர், மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி ஸ்டாஃப் அல்லது இந்த ஃபேக்ட்ரி மேனேஜர் சேலரி அவங்களது எல்லாமே இந்த இன்டைரக்ட் லேபரில் தான் வரும். ஃபேக்ட்ரி ரெண்ட், டெப்ரிசியேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ரி பில்டிங் அல்லது டெப்ரிசியேஷன் ஆஃப் த மிஷினரிஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரி பில்டிங் அண்ட் மிஷினரிஸ், இன்சூரன்ஸ் ஃபார் த ஃபேக்ட்ரி பில்டிங் அண்ட் மிஷினரிஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் காஸ்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் கலெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ராடக்ட் காஸ்டிங்கில் என்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் பார்த்துடலாம். மெட்டீரியல் காஸ்ட் அண்டு பேக்கிங் காஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து பில் ஆஃப் மெட்டீரியல் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னென்னா இட் கண்டென்ஸ் த லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ். ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அல்லது என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பில் ஆஃப் மெட்டீரியலில் இருக்கும். இன்க்ளூடிங் பேக்கிங் மெட்டீரியல்ஸு கூட நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் மெட்டீரியல் அண்டு பேக்கிங் லிஸ்ட் நம்ம மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் பேக்கிங் காஸ்ட்டை நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். அதர் காஸ்ட் அதாவது பவர் காஸ்ட், ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், லேபர் காஸ்ட், டெப்ரிசியேஷன், இன்சூரன்ஸ் அண்ட் அதர் ஓவர் ஹெட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை காஸ்டிங் பண்ணும் பொழுது ஏற்கனவே அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை பேஸாக வச்சு நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு என்ன சொல்கிறதுனா ஒரு யூனிட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பவர் கன்சம்ஷன் தேவை, எவ்வளோ ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், எவ்வளோ லேபர் ஹவர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு யூனிட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல், பேக்கிங் மெட்டீரியல்லாம் எவ்வளோ கேஜி அல்லது எவ்வளோ நம்பர்ஸ் தேவைப்படுது, பவர்னால் வந்துட்டு எவ்வளோ யூனிட்ஸு அதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கேஜி தேவைப்படுது. ரா மெட்டீரியல் 2 வந்து பார்த்தீங்கன்னா 0.5 கேஜி அதாவது ஹாஃப் கேஜி தேவைப்படுது. பேக்கிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர். பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸு. ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஹவர்ஸில் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரீ டிட்டர்மைண்டு அதுக்காக நான் வந்து ஹவரில் வந்து அசம்ஷன் எடுத்திருக்கேன். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவரில் தான் நான் வந்து
கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரீடிட்டர்மைன்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பர் ஹவர் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நான் வந்து இங்கே ஹவர்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். லைக்வைஸ் ஃபார் லேபர் எடுத்திங்கன்னா 2 ஹவர்ஸ் தேவைப்படுது. டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர், அதர் ஓவர் ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர். ஸோ எக்ஸப்ட் லேபர், ரெஸ்ட் ஆஃப் த ஓவர் ஹெட்ஸ் லைக் ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், டெப்ரிசியேஷன், அதர் ஓவர் ஹெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ஹவர்ஸை நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ஹவர் ரேட்டு. இது லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஹவர் ரேட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் நம்ம இந்த பேசிஸில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ப்ராடக்ட் காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.